ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோனி இன்டகிரேட்டட் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் TA-A300 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது டெட் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது ப்ரீவியஸ் ரிப்பேர் அட்டம்ப்ட். ஸோ இது இனிஷியலாக எனக்கு வரும்போது கொரியர் வந்து நான் பிரித்து பார்க்கும்போதே நோட் பண்ணிட்டேன், நிறைய காம்பனண்ட் உள்ள பிரேக் வேஜில் இருக்குது அப்படின்னு. ஸோ கஸ்டமருக்கு இது வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆம்பு வீடியோ எடுக்கிறதே நல்லது. ஸோ இது நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு காமிக்கிற மாதிரிங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணாக்கா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் லைட் இண்டிகேஷன் வந்துடும் நம்மளுக்கு கீழே என்ன மோடு இருக்குது அப்படின்னு. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை, இதில் கம்ப்ளீட் டெட்டாக இருக்குது. ஸோ இது என்ன நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்க்கும்போது தெரியுது ரேட் லொக்கேஷன் ஆகிருக்கு. ஸோ இதை கழட்டி மாட்டிருக்காங்களா இல்லை இதில் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு தெரியல. பவர் ஆன் ஆகலை, மேபி இதில் ஃபால்ட் இருக்கிறதுனால செக் பண்ணியிருப்பாங்களா இல்லை என்ன பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, இது ஒன்று இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள், இந்த காம்போனண்ட்டை வந்து இன்டென்ஷனலாகவே அப்படியே ட்விஸ்ட் பண்ணி உடச்சிருக்காங்க. ஸோ இது ஒரே ஒரு லெக் மட்டும் தான் இருக்குது. அது பேக் சைடில் அநேகமாக அதுவும் டேமேஜாக இருக்கும், ட்ரேஸ் எல்லாமே. மற்றதெல்லாமே அப்படியே ட்விஸ்ட் பண்ணதுனால உடஞ்சிருக்கு. ப்ளஸ் இங்கே நிறைய காம்போனண்ட் மிஸ்ஸும் ஆகுது. இந்த இடத்துல இந்த ஒரு பீஸ் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு காயில் வரும், இண்டக்டர் காயில் இங்கே இருக்குது பாருங்கள், சேம் இந்த மாதிரி. ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த டிரான்சிஸ்டர் மிஸ்ஸிங், இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட மிஸ்ஸிங்கு. வேறு என்ன மிஸ் ஆகுதுன்னு தெரியல. இது இன்டென்ஷனலாக பண்ணியிருக்காங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு ஐடியா இல்லை. கஸ்டமர் அசிட்டிஸ் கண்டிஷனில் வாங்கியிருக்காரு. இதை தவிர வேறு என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ காம்பவுண்ட் மிஸ் ஆகிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணி போடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரிஜினல் டிரான்சிஸ்டர்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து லெக் இருக்கிறதுனால இது ஏதாவது நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஒரிஜினல். ஸோ இது வந்து ரெகுலேட்டர் செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா சேம் டிரான்சிஸ்டர் 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருந்துச்சுன்னா ஓகே, ரிப்ளேஸ் பண்ணிடலாம். அப்படி கிடைக்கல, அப்படி இல்லைனா இதுவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இது பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஒரு கனெக்டர் கூட மிஸ் ஆகுது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கனெக்டர் வந்து ஃப்ரண்ட்டு பேனலுக்கு போகிற கனெக்டர் தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், ஃபீமேல் கனெக்டர். ஸோ இந்த சாக்கெட்டுக்கும் லிங்க்கு இது வந்து உடைச்சிருக்காங்க. அதனால் வந்து பவர் வராமல் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த கனெக்டருக்கும் ஃப்ரண்ட் பேனலுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாமல் இருக்குது, வெறும் 3 ஒயர் தான் போகுது. ஸோ இது வந்து என்ன ஒயர்னு பார்க்கணும். ப்ளஸ் இந்த கனெக்டர் தான் மேபி எல்லாத்துக்குமே பவர் சப்ளைவாக இருக்கும், ஃப்ரண்ட் பேனலுக்கு ஆன் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதுவே மிஸ் ஆகுது. ஓகே, இப்போது நம்ம பேக் பேனல் ஆக்சஸபிள் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே, இது பேக் பேனல் ஆக்சஸபிள் தான், இது ரிமூவ் பண்ணிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன இருந்தாலும் ஓரளவு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு பக்கம் செக் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சீட்டிங் நல்லா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பவர் கனெக்டரை ரிஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த ரெகுலேட்டர் எல்லாமே கொஞ்சம் எடுத்து சரி பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெகுலேட்டர் கிடையாது, இது வந்து டிரான்சிஸ்டர்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்சிஸ்டர் நம்பர் வந்து D1585. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆம்பரேஜ் அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம நார்மல் ரெகுலேட்டரில் 1 ஆம்பு இல்லை மேக்ஸிமம் 2 ஆம்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது ஆம்பரேஜ் அதிகமாக எடுத்துக்கலாம், டிசைன் பண்ணி பக்கெட் நட்டுற மாதிரி நம்மளே ரெடி பண்ணி. ஸோ அதுக்காக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. 15 வோல்ட் இல்லை 20 வோல்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு 2 ஆம்ஸ் 3 ஆம்ஸ் 4 ஆம்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம டயக்னோஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை முதல்ல பிரிச்சுட்டு பேக் பேனல் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன பேக்கில் டேமேஜ் இருக்குதுன்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பேக் பேனல் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே நாக் பண்ணி எடுத்துருக்காங்க. அதனால் இந்த இடத்துல ஒரு லெக் இதிலே இருக்குது, ஒன்று மட்டும் அப்படியே வந்துட்டுருக்கு. ஸோ இதை தவிர இந்த இடத்துல டிரான்சிஸ்டரும் நாக்காய் வந்திருக்கு பாருங்கள். வெறும் லெக்ஸ் மட்டும் தான் இருக்குது, டிரான்சிஸ்டர் இல்லை. ஸோ இது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஸோ இதுவும் உடஞ்சிருக்கு. ஒரு லெக் இங்கே இருக்குது, ஒரு லெக் இல்லை. ஓகே, இதை தவிர இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் 3 லெக் இருக்குது, ட்ரேஸ் டேமேஜ் ஆகலை, அது ஒரு நல்ல விஷயம். அதனால் இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த டிரான்சிஸ்டர். ஸோ தேவையில்லாமல் அதை வேஸ்ட் பண்ண வேணாம். நல்லா இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி மொத்த போர்டுமே ஓரளவு விசிபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த நம்ம சாக்கெட்டு மிஸ் ஆகுது இல்லையா, அந்த சாக்கெட் கூட இந்த இடத்துல நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ இப்படியே இதை ஒர்க் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் பேனல் மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ ஓகே, நம்ம அப்படியே டயக்னோஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம்
முதல்ல இந்த கனெக்ட் ரீஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த டிரான்சிஸ்டர் எல்லாமே சரி பண்ணிவிட்டு மிஸ்ஸிங்கான பார்ட்ஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட் எடுத்து என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி எடுத்து மிஸ்ஸிங் காம்போனண்ட் லிஸ்ட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த C2ன்றது வந்து இங்கே ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள், பவர் சப்ளைலே ப்ரைமரி ஏசி பவர் சப்ளைலே ஒரு கெப்பாசிட்டர் மிஸ்ஸிங். ஸோ இது பிரச்சனை இல்லை, இதை டைரெக்டாக ஃபில்டர் தான், இதை நம்ம பார்த்துக்கலாம் இது லேட்டாக. இதை தவிர ஸோ இந்த இண்டக்டரோட 2 UHC இண்டக்டர், ஸோ R530ன்றது 100 ohms, Q1841 டிரான்சிஸ்டர், இது ஓகே. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் 1585, இது 470 ப்ரீசெட்டு, இது இல்லாமல் இந்த கனெக்டர். ஸோ இவ்வளோ தான். இதில் வேறு எதுவும் மிஸ் ஆன மாதிரி தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ண தான் தெரிய வரும், 1 by 1 ஆன் பண்ணால். ஸோ நம்ம இப்படி விசிபிளாக பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவும் சரியாக தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் நம்ம லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா இந்த இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் ரீசீட்டிங் பண்ணிட்டேன். ஒரிஜினல் பொசிஷனுக்கு இது சீட்டிங் பண்ணி ஸ்ட்ராங்காக உட்கார வச்சுட்டேன். இது எந்த பிரச்சனையும் இருக்காது இதுக்கப்புறம். ஸோ இதை கண்டினியூட்டி செக் பண்ணும்போது இது நல்லா தான் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த ஃபால்ட் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் ஏன் கட்டி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஐடியா வரல. ஆனால் இது நல்லா இருக்குது. ஸோ இது விட்டுடலாம். இதை தவிர இந்த போர்டில் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த போர்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பேனலுக்கு பவர் சப்ளை வரணும், ப்ளஸ் இந்த டிரான்சிஸ்டர் மெயின் டிரான்சிஸ்டர் நம்ம வந்து க்ளீனாக இந்த சீட்டிங் பண்ணி உட்கார வைக்கணும். ஸோ இது 2 ஒர்க்கும் நான் முடிச்சுட்டு இதில் ஒரு 7 ஒயர்ஸ் வருது. முடிஞ்சால் ஃப்ளக் டைப்பில் கொடுக்க பார்க்குறேன், இல்லைனா ஒயரில் தான் கொடுக்கணும். ஸோ அது என்ன நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 1 by 1ஆகவே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பவர் சப்ளைவும் இதுவும் நம்ம முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து மிஸ்ஸிங், இதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் ரிப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். எக்ஸப்ட் ஒன்று தவிர இந்த ஒரு ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் தவிர இங்கே இருந்துச்சு இல்லையா, இந்த கெப்பாசிட்டர் இது லேட்டாக பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. ஸோ லைன் நம்மளுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 UH வந்து நான் மேனுவலாக வைண்ட் பண்ணி பார்த்தேன். அது அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண முடியல. ஸோ டைம் அதிகமாக எடுக்குது, ப்ளஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணி பண்ணணும்னால விட்டுட்டேன். ஸோ எக்ஸாக்டாக ஒன்று கிடச்சிச்சு, அதனால் அதை அப்படியே இங்கே ரிப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓல்டு ஸ்கிராப் போர்ட்லேருந்து மற்றதெல்லாம் நம்ம ரிப்ளேஸ் பண்ணக்கூடாது தான், மற்றதெல்லாமே ரிப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம நார்மல் ஒயரில் கொடுத்து ஒயரில் சால்டர் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது, ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இப்போ எல்லாமே பக்கா கண்டிஷனில் சால்டர் பண்ணி எல்லா மிஸ்ஸிங் காம்பனண்ட்டும் ரெஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை ரிப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது டிசி ஆஃப்செட் கரண்ட்டு நம்ம வந்து கரெக்டாக அதில் செட் பண்ணணும். இது வந்து ஆன் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். முதல்ல ஆன் ஆகுதா என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இதை நம்ம போட்ட உடனே ஆன் ஆகிட்டு ஏதாவது பான் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாமல் எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஏதாவது பான் ஆச்சுன்னா ஓகே பார்க்கணும், அதையும் இல்லை ஆன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பவர் ஆன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ எந்த பார்னிங் சிம்டம்ஸும் தெரியல. சேம் இந்த இடத்துலையும் எந்த ஒரு லைட் இண்டிகேஷனும் பவர் ஆனுக்கு எதுவுமே வந்து தெரியல. ஸோ சைலண்டாக தான் இருக்குது, எல்லாமே மாற்றிட்டு கூடும். வாவ், சூப்பர். ஆக்சுவலாக யூனிட் வந்து பவர் ஆனாக இருக்குது. இங்கே எதுவும் பவர் இண்டிகேஷனுக்கு எல்இடி தரல, ஆனால் இந்த இடத்துல இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. டியூனரு, சிடி, ஆக்ஸு, ஸோ டேப் ஆஃபு. மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை. ஸோ இந்த மோடுக்கு மட்டும்தான் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, மற்றெல்லாம் சைலண்டாக இருக்குது. ஆனால் ரிலே கிளிக் அடிக்கல. ஸோ அது ஒன்று இருக்குது. ரிலே கிளிக் அடிச்சிருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிலே கிளிக் வரல. ஸோ வோல்டேஜ் ரிலீஸ் ஆகி வந்துதான்னு பார்க்கலாம் நம்மளுக்கு. இந்த இடத்துல நம்ம இந்த ரெகுலேட்டர் மாற்றணும் இல்லையா, இந்த இடத்துல நம்மளுக்கு 15 வோல்ட் ப்ளஸ் வரணும். ஸோ இதில் 15 வோல்ட்டு 14.69 வந்துடுது. ஸோ -15க்கு -14.52. ஓகே, இது பிரச்சனை இல்லை. இப்போ இது மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இது ஹீட்டும் ஆகலை. ஸோ இதை தவிர நம்ம கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் ஓகே வந்தால் பார்க்கறதுக்கு டைரெக்டாக நம்ம டிரான்சிஸ்டரோட லெக்லேயே பார்த்துடலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு 32 வோல்ட் இன்னும் ஆகுது ஸ்டேபிளாக. ஸோ மைனஸ் வோல்டேஜ் -36 வருது. ஓ, இங்கே ஒரு மிஸ் ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ மைனஸ் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது, 36.91 இருக்குது. ப்ளஸ் வோல்டேஜ் 32 தான் இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் ரிலே கிளிக்காக அடிக்கலை. சேம் இந்த இடத்துல -36 வோல்ட்டு. ஸோ ப்ளஸ் அதே மாதிரி 32 வோல்ட் தான் வருது. ஸோ ப்ளஸ் லைனில் ஏதோ ஃபால்ட் இருக்குது. ப்ளஸ் லைன் என்னென்னு பார்க்கணும். இங்கேயும் அப்படி தான்.
31 வோல்டேஜ் மைனஸ் இந்த இடத்துல ரெகுலேட்டருக்கே அப்படி தான் வருது பாருங்கள். 26 தான் வருது. ஸோ ஏதாவது அப்நார்மலாக ஹீட் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஓகே, வேறு எதுவும் ஹீட் சிக்னேச்சர் தெரியல. ஸோ இது போர்டை ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் கெப்பாசிட்டரோட லெக்கில் என்ன வருதுன்னு. ஓகே, இப்போ இது நான் ஃப்ளிப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கெப்பாசிட்டரோட டேரெக்டாக லெக்லேயே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல 30 கிளார் அடிக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல 36 வோல்டேஜ் வந்துட்டுருக்கு மைனஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ளஸ் வந்து 32 தான் வருது. ஸோ ரெக்டிஃபை ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு ஸ்டேஜ் கம்மியாக வருது. இது என்னென்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல டயோடில் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏதாவது ப்ராப்ளம் காமிக்குதா அப்படின்னு பார்த்துடலாம். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டைரெக்டாக வருதா? ஓகே, இதை நம்ம செக் பண்ணணும் இந்த லைனை. ஸோ அதை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல கெப்பாசிட்டரு பேக்கில் இந்த பக்கம் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ளஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அதாவது வந்து மைனஸ் ஆகுது. சாரி, இதோட இது கம்மியாக இருக்குது. ஸோ இது 35னா இது 31 தான் வருது. ஸோ இதுக்கு வர லைன் வந்து நான் அப்படியே கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிரான்சிஸ்டரோட லெக் எடுத்து விட்டுருக்கேன் பாருங்கள். இது ப்ளஸ்லேருந்து ஆக்சுவலாக இதை வந்து எடுத்து விட்டுட்டேன். ஸோ இங்கே இதுலேருந்து இந்த ப்ளஸ்லேருந்து இந்த டிரைவர் டிரைவர் செக்ஷனுக்கு போகிற எல்லாத்தையுமே வந்து இங்கேயும் இந்த பின் வந்து ஐசோலேட் பண்ணிட்டேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துலேருந்து இது கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஜம்பர் எடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஜம்பர் மூலயமா இங்கேருந்து இதுக்கு வருது. ஸோ இது வந்து தெர்மல் சென்சார், இது பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே என்னென்னு பார்க்கணுன்னா, இங்கேருந்து இன்னொரு ஜம்பர் இந்த சைடு ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடுக்கு தனித்தனியாக பிரித்து எடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அது மாதிரி தான் எடுத்து விட்டுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஐசோலேட் பண்ணிட்டேன் இது. ஸோ இதுவும் அப்படி தான். ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணும்போது கெப்பாசிட்டரில் மட்டும்தான் சார்ஜ் இருக்கிறது வரும். ஏதாவது இங்கே ப்ராப்ளமாக இருந்து இதால் இது ப்ராப்ளமாக காமிச்சிச்சுன்னா அது வந்து இப்போ காமிக்காது, ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஐசோலேட் ஆகிடுச்சு. ஸோ மைனஸ் வந்து நம்ம எதுவுமே பண்ணல, ஆசிட்டிஸ் அப்படியே இருக்குது. இது நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வெர்டிகலாக இருக்குது. இதுவும் ஊக் பண்ணியிருக்கேன், இன்னும் நான் டெஸ்ட் பண்ணல. ஸோ இது செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், ஏதாவது ப்ராப்ளம் தான் ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ சேமஸ் இதில் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் வந்து நான் எடுத்து விட்டுட்டதுக்கப்புறமும் 31.85 தான் வருது. ஸோ இது ஒன்லி ரெக்டிஃபை ஆகிட்டு கெப்பாசிட்டரில் சார்ஜ் நிற்கிற மாதிரி தான், ஆனால் இதில் வந்து 31 தான் வருது. இந்த இடத்துல மைனஸில் 35.66 வருது. ஸோ இது மைனஸ் சைடு ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கலாம். இதில் இன்னொன்று நம்ம என்ன செக் பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்மளுக்கு வர ஏசி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஏசி இன்புட்டே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் டாப் ஆங்கிளில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ மீட்டருக்கு கிளார் இல்லாமல் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓரளவு நல்லா தெரியும். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து டைரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏசி அவுட்புட் இதில் தான் வருது, அதாவது ரெக்டிஃபையருக்கு இன்புட்டாக போகிறது. ஸோ இங்கே வந்து நான் ஏசி வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே 25.4 வருது ஒன் சைடு. ஸோ இன்னொரு சைடு கரெக்டாக தான் வருது. அப்போ ஏசி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர வோல்டேஜ் பிரச்சனை இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று கெப்பாசிட்டர் இல்லை ரெக்டிஃபையர். ஸோ ரெக்டிஃபையரில் ஃபால்ட் இருக்கான்னு அப்படியே செக் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு மெத்தட் என்ன இருக்குன்னா, இப்போ டிஸ்சார்ஜ் செக் பண்ணி பார்த்தலாம், டிஸ்சார்ஜ் ரேட் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ இங்கே 33 காமிக்குது. வாவ், இப்போது கரெக்டாக காமிக்குது. என்னென்னு பாருங்கள். இப்போ 33 காமிக்குது இந்த இடத்துலையும். என்ன நடக்குது? இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணும்போது ஒரு பக்கம் கம்மியாக காமிச்சிச்சு, இப்போ கரெக்டாக காமிக்குது. 33 கரெக்டாக இருக்குது இப்போது. ஆனால் ரிலேவும் எனேபிள் ஆகலை. ரிலேக்கு வந்து டூயல் சைடு வோல்டேஜ் வரும். ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரொடக்டர் வந்து ரிலீஸ் பண்ணால் தான் இந்த இதில் கிரவுண்ட் ஆகும்.
ஸோ இந்த இடத்துல 2 இடத்துல வோல்டேஜ் வரதுனால தான் அந்த மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு சென்ஸ் ஆகலை. இங்கே பாருங்கள் 31.62 வருது. சேம் இந்த பக்கம் 31.6. ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல கிரவுண்டாக மாறிடும். ஸோ கிரவுண்டாக மாறினா ரிலே ஆக்டிவேட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ப்ரொடக்ஷன் வந்து சென்ஸ் பண்ணியிருக்கு. ப்ரொடக்ஷன் எதனால் சென்ஸ் பண்ணியிருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம டிரான்சிஸ்டரோட அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ப்ளஸ் வோல்டேஜ் கொடுக்காதனால 2ல் வருது, அது பிரச்சனை இல்லை. ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை, இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. ஸோ எல்லாமே 2ல் தான் இருக்குது. இப்போ நான் ப்ளஸ் வோல்டேஜை திரும்ப எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எதுக்கும் ஒரு வாட்டி இந்த இடத்துல கிரவுண்டு கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, இந்த இடத்துல இப்போ நான் ஒன்று பார்த்துருக்கேன். ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எப்படின்னா, ஸோ நம்ம இப்படி செக் பண்ணும்போது 31.6 வருது, ஒரு 4 வோல்டேஜ் கம்மியாகுது. அதுவே கிரவுண்ட் வந்து இதே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும் போது 33. ஸோ இது கரெக்டாக இருக்குது. அப்போ கிரவுண்ட் வந்து கேசிங்க்கு எங்கேயோ மிஸ் ஆகுது. நம்ம வந்து கேசிங் ரெஃபரன்ஸாக எடுத்து தான் நம்ம இங்கே மெஷர் பண்ணிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரம். 31.7, 35.7. ஸோ இந்த 4 வோல்டேஜ் இந்த கிரவுண்டிங் வந்து எங்கேயோ மிஸ் ஆகுது. அப்போ இந்த கிரவுண்டிங் எங்கே மிஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இதை ஆஃபில் எடுத்துகிட்டு முதல்ல கெப்பாசிட்டரோட நெகட்டிவ்க்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுதான்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இது ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் ஆகட்டும். டிஸ்சார்ஜ் ரேட்டு பார்த்தீங்கன்னா இதில் 3.3 வந்துடுச்சு. ஏன்னா இதில் 4.6 வருது. ஸோ இது கம்மியாகுது, இது அதிகமாக தான் ஆகுது. இது என்னென்னு செக் பண்ணலாம். ப்ளஸ் இது டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு ஓரளவு. இப்போ நம்ம வந்து இதை கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு இந்த கிரவுண்ட் பாயிண்ட், ஸோ இந்த கிரவுண்டு நெகட்டிவ் காமனை வந்து எடுத்துகிட்டு வச்சாக்கா இந்த இதில் கிரவுண்ட் ஆகலை. ஸோ இதுதான் இங்கே ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. இதை தான் நான் வந்து இப்போ நோட்டீஸ் பண்ணது. ஸோ கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் இங்கே மாறுது பாருங்கள். இந்த 2 கிரவுண்ட் ரெஃபரன்ஸு கேசிங்க்கு கிரவுண்டே ஆகலை. சுத்தமாக கேசிங்க்கு கிரவுண்ட் ஆகலை. ஸோ அந்த கிரவுண்டை தான் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம். இது எதனால் மிஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்கேயாவது ஒன்று கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதனால் மிஸ் ஆகுது? ஸோ இது ஆஃப் பண்ணி தான் இருக்குது. எந்த இடத்துல கிரவுண்ட் பாயிண்ட்டுக்கு தனியாக எங்கன்னா கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ இது தெர்மல் சென்சார், இது வந்து டைரெக்டாக வோல்டேஜ் போயிடுது. நம்ம இது பிரச்சனை இல்லை. நம்ம ப்ளஸ் எல்லாமே திரும்ப ரீஸ்டோர் பண்ணி ஆகணும். அந்த ஜம்பர் எல்லாமே திரும்ப போட்டாகணும். அதால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ளஸ்லேயோ கெப்பாசிட்டிலேயும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, ரெக்டிஃபயர்லேயும் எதுவும் பிரச்சனை இல்லை. இதில் வேறு எங்கேயோ கிரவுண்டு மிஸ் ஆகுது. வேறு ஏதாவது காம்போனண்ட் மிஸ் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இதை நம்ம எப்படி கவனிக்காமல் விட்டோன்னே தெரில. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஒயரே மிஸ் ஆகுது. இது வந்து கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிரவுண்டு வந்து நம்ம இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒயர் எங்கேயாவது கட் ஆகிருக்கா, கட் பண்ணி விட்டுருக்காங்களா? எதுவும் இல்லை. ஸோ இது இந்த இடத்துலேருந்தே கட் ஆகி அப்போ வந்திருக்கும். இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு ஒயர் சால்ட் அடித்து ஏதாவது கேசிங்கில் கொடுக்கணும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் அவங்க கட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஜம்பரை எடுத்து இந்த இடத்துல கிரவுண்டு கொடுத்தாக்கா கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு. ஸோ ஆல்ரெடி இதை நம்ம கவனிக்கவே இல்லை. இது இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கோம் தேவையில்லாமல். ஓகே, இப்போ இதை ஒரு ஜம்பர் கொடுத்துட்டு நம்ம இது ப்ளஸ் எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணும்போது உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல நான் இப்போது பிளாக் ஒயர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ப்ளஸ் எல்லாமே வந்து இங்கே சால்ட்டை திரும்ப பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போது கிரவுண்டு வந்து இந்த பாயிண்டில் இருந்தும் இந்த பாயிண்டில் எக்ஸிஸ்டிங் இருந்தால் மாதிரியே கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கேஜ் அதிகமாக தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதில் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூட்டி மோடில், ஸோ இப்போது கேசிங்கில் எங்கே டச் பண்ணாலும் கண்டினியூட்டி ஆகும். ஸோ இது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. இப்போது செக் பண்ணி பார்க்கலாம் வோல்டேஜில் கரெக்டாக வருதானு, செட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ ஆன் பண்ணலாம். அவங்க
செட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ கிரவுண்ட் ரெஃபரன்ஸில் சூப்பர் ரிலேவே கிளிக் அடிச்சிச்சு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை, இருந்தாலும் ஒரு வாட்டி எதுக்கும் டிசி ஆப்செட் வோல்டேஜ் நம்ம சரி பண்ணணும், அது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு 34.9 வருது. சேம் இந்த இடத்துல 35. ஸோ 34.9க்கும் 35க்கும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஓகே, அது பிரச்சனை இல்லை, க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த இடத்துல இருக்கிற அவுட்புட் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து 0.006. ஸோ வோல்டேஜ் சுத்தமாக வரல, க்ளீனாக இருக்குது. அவுட்புட் வோல்டேஜ் இதுலேயும் 0.005. ஸோ இதுவும் க்ளீனாக இருக்குது. இது நம்ம இன்புட் கொடுத்து ஸ்பீக்கர் லெவலில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுவும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐட்லிங் கரண்ட் இப்போ இது ரன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ 10 மினிட்ஸில் அப்புறம் தான் இது ஐட்லிங்கே செட் பண்ணணும், அப்போ தான் ப்ராப்பராக இருக்கும். ஸோ அப்படி தான் இது. இப்போ நான் இங்கே ஆல்ரெடி ஃபேக்ட்ரியில் செட் பண்ணி அனுப்பியிருக்க ஆப்செட் வோல்டேஜ் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 1.042 இருக்குது. ஸோ 1 வோல்ட்டில் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. அந்த 042ன்றது வந்து ப்ராப்ளம் இல்லை, 1 வோல்ட்டில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் நம்ம இப்போ இங்கே மாற்றணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துலையும் நானும் 1.013 வோல்டேஜ் 1 வோல்ட். ஸோ இவ்வளோ தான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வர அவுட்புட் வந்து இந்த இடத்துல பாருங்கள் 0.005 தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி நெகட்டிவ் டிரான்சிஸ்டரில் 0.023 இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இவங்க செட் பண்ணிக்கு அதே தான் வந்திருக்கு பாருங்கள், 0.005. இந்த இடத்துல இதை டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸோ 0.022. ஸோ இது எல்லாமே எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். இப்போ நம்ம வந்து இதை இன்புட் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இதை பார்த்துடலாம் என்னென்னு. ஓகே, இப்போது ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் ரைட்டு சிடியில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா நம்ம எப்பவும் கனெக்ட் பண்ணுறது தான். இப்போ நம்ம வால்யூம் வச்சு பார்த்துட்டேன் ஆல்ரெடி, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ பேஸ் ஹெவி பேஸு செம்மையாக இருக்குது. பேஸ் இப்போது கம்மி பண்ணிவிட்டு இங்கே லவுட்னஸ் எனேபிள் இருக்குது, அதனால் பேஸ் அதிகமாக வந்திருக்கு, நானும் கவனிக்கல. ஓகே, ஸோ ட்ரிபிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ வேற ஒரு இன்புட்டில் கொடுத்து பார்க்கலாம். இங்கே வீடியோ ஆக்ஸில் கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோ ஆக்ஸில் கொடுத்துருக்கு. சூப்பர். வேற எதனா நல்ல சாங் வச்சு இப்போ எடுத்துடலாம். ஓகே, நான் எதுக்கு இந்த வால்யூம் டவுன் பண்ணி பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா அது காப்பிரைட் இஷ்யூக்காக பண்ணுறேன். ஸோ இது என்சிஎஸ் சாங்னா ஃபுல்லாக பண்ணலாம், நம்ம என்சிஎஸ் சாங் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரிஜினல் கண்டிஷனில் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கஸ்டமர் வந்து இது இருக்கிற கண்டிஷன்லேயே அவர் வாங்கியிருக்காரு, வாங்கிட்டு நம்மக்கிட்ட அனுப்பியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, ஃபேக்ட்ரி செட்டிங்கில் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, ஃபேக்ட்ரியில் எப்படி இருக்குமோ அதேமாரி இந்த வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணிட்டே அந்த அடிக்கடிக்கு. நான் அவர்கிட்ட கோவப்பட்டும் பேசிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஆம்புக்கு நீங்கள் ஃபால்ட் ஆகிடுச்சின்னு கொடுத்து பண்ண சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட இந்த வாங்கிட்டு அப்படியே ஃபேக்ட்ரி செட்டிங்கில் புதுசாக பண்ணித்தாங்கன்னா எப்படிங்க இது பண்ண முடியும்? உங்களுக்கே என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியாது, எனக்கும் என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியாது, இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் பரவாயில்ல, நான் வந்து எனக்கு உள்ளே இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்புறமா சொன்னார். ஓகே, இப்போ இது ஒரிஜினல் கண்டிஷனுக்கே வந்துருச்சு. இப்போ அது ரொம்ப நல்ல விஷயம், இது பக்காவாக இருக்குது இப்போது. ஸோ இது கொஞ்ச நேரம் ரன்னிங்கில் விட்டுட்டு ஹீட்டு ஏதாவது ஆகுதா இல்லை வேறு ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது கொஞ்ச நேரம் ரன் பண்ணிவிட்டு நான் என்சிஎஸ் சாங் எடுத்துகிட்டு என்சிஎஸ் சாங்கில் கொஞ்சம் நல்லாவே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் என்சிஎஸ் சாங் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம சவுண்டு வச்சே பார்த்துடலாம் க்ளீனாக. Leading us, and love is all we'll ever trust. Yeah, no
ரொம்ப நல்லாவே இருக்குது. வேற ஒரு சாங் வச்சு பார்த்துடலாம். சாரி, இது ஆட் போயிட்டுருக்கு. ஓகே, சவுண்டு இப்போ ஃபுல்லாகவே வைக்கிறேன் பாருங்க. ஸோ ஹெவியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. இந்த அளவு இருக்குது நானும் எதிர்பார்க்கல இந்த ஆம்பில். ஓகே, எப்படியும் வாட்டேஜ் அதிகமாக தான் இருக்கும் அதில், ஏன்னா டிசைன் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நல்லா. ஸோ இது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியது தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.